ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 1வது மற்றும் 2வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்தர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोहमाप्नुयाम्. இந்த 2 ஸ்லோகங்களின் விளக்கம். இந்த 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் முதல் 2 ஸ்லோகங்களை அர்ஜுனர் தான் சொல்கிறாராம் கிருஷ்ணரை பார்த்து. நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்ட அந்த ஒரு கேள்வி, கிருஷ்ணா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னா, ஞானம்தான் சிறந்தது என்று சொன்ன. இந்த ஆத்மா என்றால் என்ன, இந்த ஆத்மா யார், இந்த ஆத்மாவின் குணங்கள் என்ன என்பதை நீ சொன்ன. அதெல்லாம் ஞானம்தானே. அதனால் ஞானம்தான் கர்மாவிட சிறந்தது என்று முன்னாடியே நீ சொன்ன. அப்புறம் ஏன் இப்போது பேச்சை மாற்ற ஆரம்பிக்கிற என்று நம்ம அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்குறான். அவர் உண்மையாகவே கேட்க வர விஷயம், அதற்கான விளக்கம் என்ன என்றால், நம்ம கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றி பல விஷயங்களை சொன்னார். ஆத்மாவுக்கு அழிவில்லை, ஆத்மா ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு செல்வது, இந்த ஆத்மா இந்த உடல்லேருந்து உடல் செல்கிற இந்த ஒரு சைக்கிளை கட் பண்ணணும்னா நம்மளுக்கு மோட்சம் முக்தி என்பது கிடைக்கணும் என்று பல விஷயங்களை சொன்னார். ஆத்மாவை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது என்று பல ஞான விஷயங்கள். ஆத்மா தத்துவம் என்று சொன்னாலே அது ஞானம்தான். அதனால் ஞானம்தான் உயர்ந்தது என்று நீயே ஒப்புக்கொண்டு இந்த மாதிரி சொன்னீங்க. அப்புறம் ஏன் இன்னொரு புறத்தில் ஒரு பக்கம் இந்த ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் திருப்பியும் போரிட வேண்டும் என்று கர்மாவில் ஈடுபட சொல்கிற? கர்மாவும் ஞானமும் ஒன்னோடு ஒன்று போக முடியாது. தே டோன்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் என்று உன்னோட அர்ஜுனா சொல்கிற கிருஷ்ணரை பார்த்து. அப்போது நம்ம கிருஷ்ணரை பார்த்து அவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே. அதாவது ஞானம்தான் உயர்ந்தது என்றால், ஞானத்தை தான் கடைபிடிக்கணும் என்றால், கர்மயோகம் என்பதற்கான அவசியம் எங்கேருந்து வர்றது என்று நம்மளோட அர்ஜுனை கேட்குறான் கிருஷ்ணரை பார்த்து. மேலும் அவர் சொல்கிறாராம், நீ என்னை ரொம்ப குழப்பற கிருஷ்ணா, நீ சொல்கிற விஷயம் உனக்கு மட்டும்தான் இப்போ புரியாது, எனக்கும் புரிகிற மாதிரி இந்த விஷயங்களை எளிமையாக சொல்லு என்று நம்ம அர்ஜுன கிருஷ்ணன் பார்த்து கேட்குறார். இப்போது இந்த நிமிஷத்தில் நீ எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், நான் இப்போ என்ன செய்ய வேண்டும், நான் இப்போ என்ன செஞ்சால் இப்போ இருக்கிற நிலைமையை மாற்ற முடியும், நம்ம எல்லாருக்கும் நன்மையை உண்டாக்கக்கூடிய அந்த செயல் என்ன, அந்த செயலை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு உபதேசம் செய்வாயாக என்று நம்மளோட அர்ஜுனர் கிருஷ்ணனை பார்த்து கேட்குறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் முதல் 2 ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.